ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி வ்ளாகில் க்ரோயிங் ப்ராக்கலிஸ் ஃப்ரம் சீட்லிங் டு ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய தோட்டத்தில் ப்ராக்கலிஸ் வளர்க்குறது. ஆல்ரெடி நம்ம கார்டன் பெட்டில் கார்டன் சாயில், கவ் மேன்யூர் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு தான் இருக்குது. என்ன தான் நம்ம கார்டன் சாயிலில் ஃபீட்ஸ் அப் டு 3 months அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது அமெண்ட்மெண்ட் சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் செடி நல்லா வளரும். சாயிலோட கவ் மேன்யூர் நல்லா கலந்து விட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செடி வளர வளர நம்ம அதுக்கு ஃபர்தராக அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். போன் மீல், அர்த்வார்ம் கேஸ்டிங், நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து தயார் பண்ணுற கம்போஸ்ட், அரிசி பருப்புலாம் கழுவுற தண்ணி, இந்த மாதிரி நிறைய விதத்தில் நம்ம செடிகளுக்கு சத்து கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர பிளான்ட்ஸை அதோட ரூட் பாலை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக ஜென்டிலாக கப்புலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே வச்சு மண்ணை மூடி விட்டுறணும். செடி நட்ட உடனே அதை நல்லா வாட்டர் பண்ணணும். அப்போ தான் ரூட்ஸுக்கு எந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அந்தந்த செடிக்கு தகுந்த மாதிரி சரியான இடைவெளி விட்டு அதை வைக்கணும். அப்போ தான் அது வளர்கிறதுக்கு போதுமான இடம் இருக்கும். இல்லைனா கச்சக்கச்சன்னு வளரும். அப்புறம் சரியான சத்து கிடைக்காம போயிடும். நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா செடி ஃபுல்லாக ஓட்டையாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அதில் நிறைய பச்சை புழுக்கள் இருந்தது. கேபேஜ் வார்ம்ஸ். இது வந்து இந்த ஒயிட் விங்ட் பட்டர்ஃப்ளை, அதோட லார்வேலேருந்து வரது. நம்ம எப்பயுமே பட்டர்ஃப்ளை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆசையாக பார்ப்போம். ஆனால் இந்த ஒயிட் விங்ட் பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல். அது செடியில் வந்து நிறைய முட்டை போட்டு வச்சு இந்த மாதிரி பச்சை புழுக்கள் எல்லா இலையும் உட்காந்து தின்னுட்டு இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு தடவை பார்க்குற போதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விடுவேன் அந்த எக்ஸ் எல்லாம். ஆனாலும் திருப்பி வந்துட்டே தான் இருந்துச்சு. ஃபைனலி இதுக்கு நாங்கள் பிடி ஸ்ப்ரே சொல்யூஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டாக எல்லோ கார்ன்மீல் வாங்கி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் கூட அந்த புழுக்கள் அதை சாப்பிட்டு வந்து இறந்துரும் அப்படின்னு பார்த்தேன். நாங்கள் எப்போ கார்டன் போனாலும் என் பையனுக்கு இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளையை துரத்துறதே ஒரே வேலையாக இருக்கும். எப்படி இதில் பூ வைக்கும், எந்த ஸ்டேஜில் வைக்கும் எதுவுமே எனக்கும் தெரியாமல் இருந்துச்சு. நான் டெய்லி போய் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் தான் பார்த்தா திடீர்னு அழகாக அதுலேருந்து பூ வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி தான் அது வளர்ந்து வந்து கடைசியில் ஹார்வெஸ்ட்க்கு தயாராச்சு. நான் ப்ராக்கலி ஒரே ஒரு பூ தான் வைக்கும்னு நினச்சேன். அப்படி கிடையாது. ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் க்ராப் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ப்ராக்கலியோட ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நம்ம கை ஃபிஸ்ட் அளவுக்கு சைஸ் வச்சுக்கோங்க. ஆல்சோ ஒரு சைஸுக்கு மேலே ஃபர்தராக க்ரோ ஆகாத மாதிரி இருக்கும். அதோட ஹெட் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கணும் அண்ட் பட்ஸ் டைட்டாக இருக்கணும். அந்த ஃப்ளவர் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பித்து எல்லோவாக மாறிச்சு அப்படின்னா வில்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சாப்பிட்ட டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நான் மெயினான ஃப்ளவரை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே சைட் ஷூட் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஒரு வாரம் வீட்டில் இல்லை, வெக்கேஷன் போயிட்டு வந்து பார்த்தா அது வந்து ஃப்ளவராக தொடங்கிருச்சு. அதனால் இனி அதை சீட்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு அப்படியே விட்டுட்டேன். அதை நான் அறுவடை பண்ணலை. டெம்பரேச்சர் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 90 degree Fahrenheit போகிற வரைக்கும் நீங்கள் செடியை வந்து அப்ரூட் பண்ணாமல் இருக்கலாம். இங்கே இப்போ வந்து நாங்கள் இருக்க பகுதியில் ஒரே ஹெயில் ஸ்டார்ம், தண்டர் ஸ்டார்ம் அப்படின்னு தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்த மாதம் வெயில் நல்லா வச்சு செய்யும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்க.